ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஷாங்காய் ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம். வழியெல்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க சைனீஸ் நியூ இயர்க்காக. ஸோ ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டால் லைட்டிங்லாம் போட்டு செமையாக இருந்தது. எப்போவுமே சைனாவில் ஈவினிங் மேலே நைட் லைட்லாம் போட்டு ரோடே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். அவ்வளோதான், ஏர்போர்ட்டும் ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்குள்ளே பார்த்தா அவ்வளோக்கா ஆள் நடமாட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் நியூ இயர்க்காக எல்லோரும் முன்னாடி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனாலே நாங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு புக் பண்ணது, அப்போ தான் ஃப்ரீயாக போக முடியும் அப்படின்றதுக்காக. இந்த தடவை பேபி கரியர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நானும் சதீஷும் ஆளுக்கு கொஞ்சம் நேரம் பாப்பாவை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போனால் எப்படி இங்கே நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னா பெங்களூர் தான் தருவாங்க. இடையில ஏர்போர்ட் யூஸ்லலாம் நம்ம பண்ணவே முடியாது. அதுக்காக ஏன் வீணாக தூக்கிட்டு போகணும்னு சொல்லி இந்த தடவை நாங்கள் ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போகலாம். எப்படியோ ஒரு வழியாக எல்லா செக்கினும் முடிச்சுட்டு கேட்டுக்கு ரீச் ஆகிட்டு, அந்த குட்டிக்கு அரை தூக்கத்திலேயே இருந்து அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சரி தூங்க வைக்க வேணாம், ஃப்ளைட்டில் போய் தூங்க வச்சுக்கலான்னு விட்டுட்டோம். சன்ரைஸ் வந்தது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ விளையாடிட்டு இருக்கா. இங்கே விளையாட வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் போய் நல்லா தூங்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி விளையாட விட்டுட்டு அப்படியே கஷ்டப்பட்டு விளையாட வச்சுட்டோம். அவ்வளோதாங்க, போர்டிங்கும் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டோம். அப்பாடா அப்படின்னு இருந்தது. ஏறி உட்காந்ததோ வருஷம் நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரே டயர்டோட ஃப்ளைட்டில் உட்காரும்போது இப்படி ஒரு ஹாட் டவல் தருவாங்க பாருங்களேன், அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஃபேஸ் எல்லாம் சூடாக வைக்கும்போது. வருஷத்துக்கு பாருங்கள் பயங்கரமான தூக்கத்தில் இருக்கா. பவிஷ்னா இது மாதிரி ஃப்ளைட்டில் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா மேடம் ஹாப்பி ஆயிடுவாங்க. அதை ட்ராயிங் பண்ணிவிட்டு எதாவது எழுதிட்டு இருப்பா. அவ்வளோதாங்க, டேக் ஆஃப் பண்ண உடனே குட்டி தூங்கிட்டா. அவள் தூங்கின வாட்டி நானும் அப்பாடான்னு சொல்லி நானும் ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். நல்லா ஒரு 3 மணி நேரம் தூங்கி முடித்தேன். லேண்ட் ஆக போகிறதாயிடுச்சு. ஆனால் வருஷம் இன்னும் எந்திரிக்கல. பயங்கரமான தூக்கம் அவளுக்கு. பவிஷ்னா இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே படம் பார்த்துட்டே வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிங்கப்பூரில் லேண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஃப்ளைட் ஏறணும். அதை நினச்சாலே கடுப்பாக இருக்குது. ஓகே, டாட்டா, பாய்.